அனைவருக்கும் வணக்கம். உங்களை கிரிப்டோ சிக்னல் சேனல் வரவேற்கிறேன். நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா டாப் 3 to 4 கிரிப்டோ சிக்னல்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான நாள். ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து தெளிவா தெரியுது பையிங் சைன் கிட்ட போக ஆரம்பிக்கிறான்ட்டு. வாங்க நம்ம என்னன்னு பார்த்துருவோம். டேரக்டா நம்ம எந்தெந்த கிரிப்டோ ட்ரேட் பண்ணலான்ட்டு. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நம்ம எந்தெந்த கிரிப்டோ ட்ரேட் பண்ணா மேக்ஸிமைஸான ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிடிசி தான் நம்ம பார்க்குறோம். பிடிசி வந்து நம்ம கிரிப்டோ சிக்னல் சேனல்ல நம்ம சிக்னல் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட தான், ரொம்ப பெரிய மூவ்மெண்ட்லாம் கிடையாது. பட் ஆனால் இப்போதைக்கு ஒரு சின்ன மூவ்மெண்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 1% ஆர் 0.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறோம். பர்ஃபெக்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டான். ஸோ இது வந்து நல்ல ஒரு சைன். இதுக்கு மேலே அப்சைடு போக தான் வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம அதனால வெயிட் பண்ணுவோம். பிடிசி பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஸோ அதனால மற்ற கிரிப்டோஸ் காயின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ நம்ம அதனால பொறுமையா தான் நம்ம ட்ரேட் பண்ணி ஆகணும். பிடிசி இப்போதைக்கு பையிங் இருக்கிறான். ஸோ அதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவனுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் நம்ம என்ட்ரி பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இதுக்கு மேல கொடுத்தோம், இந்த லெவல் கிட்ட கொடுத்திருந்தோம். பரவாயில்ல, நம்ம அதுக்கு நடுவில் வந்து நம்ம நிறைய கிரிப்டோ எடுத்திருந்தோம். அதை பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயினா 3 பார்ட்ஸ். 1 கிரிப்டோ சிக்னல்ஸ் என்ன, செகண்ட் ப்ராஃபிட், இதுக்கு முன்னாடி எடுத்த ப்ராஃபிட் என்ன, இதுக்கு முன்னாடி எடுத்த லாஸ் என்ன, டீட்டெயிலாக பார்ப்போம். எஜுகேஷன் கண்டென்ட் தான், டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிசி பையிங் சிக்னல் சிம்பிள் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபன் நம்ம ஃபன் பண்றோம். ஃபன்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லெவல் கிட்ட பையிங்ஸ் கொடுத்திருந்தோம். இப்போ 10 to 11 12% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 11% நம்ம கொடுத்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் ஐ மீன் ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எல்லா டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு 10% மேலே ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணிருக்கோம். பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் நல்ல கிரிப்டோ நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்போதைக்கு ஓகே ஃபன் வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு டார்கெட் இப்போதான் போய் அச்சீவ் பண்ணிக்கிறோம். இப்போதான் மூவ்மெண்ட் கிடைச்சிருக்குது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். ஃபன்ல நடுவில் நம்ம தேவையில்லாம லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த லாஸ் நம்ம இதில் ரெக்கவர் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள் தாங்க. ஓகே, ஃபன் வெயிட்டிங். உங்களுக்கு தெளிவாக தெரியுது எந்த மாதிரி பேட்டர்னுக்கு ரேட் ஆகுதுன்ட்டு. பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம பையிங் பண்ணியிருந்தோம். பட் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று வந்து வால்டைல் ஆனதால பிடிசியோட சஸ்பிஷியஸ் ஆக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம விட்டுட்டோம். அந்த எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கிறான். அதுக்கு முன்னாடி நம்ம டேல வந்து பார்த்துலாம். இதான் எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா அழகா வந்து பிரேக் டவுன் கொடுத்துருந்தான். இந்த லெவல் கிட்ட பிரேக் டவுன் கொடுத்துட்டு மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைன் தெளிவாக கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பையிங் சைனு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த லெவல் கிட்ட வந்து பையிங் பண்ணியாச்சு. நம்ம கிரிப்டோ சிக்னல் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் தேவையோ எல்லாம் பை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த லெவல் கிட்ட கொடுத்துட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்பயே பை பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் நம்ம இதோட டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா மினிமம் இவ்வளோ தூரம் வைப்போம். நம்ம மினிமம் டார்கெட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதனால மினிமம் டார்கெட் வச்சாச்சு. பட் நம்மளோட அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அழகான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுது. 1 ஹெட் அண்ட் ஷோல்டர். இதுக்கு எவ்வளோ தூரம் கீழே இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம மேலேயும் பார்க்கணும். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 15 to 16%, ஆல்மோஸ்ட் மேலே வந்து ஒரு 16 to 17%. நான் வெறும் இதுக்காக மட்டும் இதை சொல்லலை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு கிரியேட் ஆகுது. ரொம்ப கிளியரா தரணும். பட் ஓரளவுக்கான ட்ரெண்ட் லைன் வந்து தெளிவாக கிரியேட் ஆகுது. ஸோ அது ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இது பையிங் ஆக போகுது. எக்ஸ்ஆர்பி முடிஞ்ச அளவுக்கு பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டவ் வந்து நம்ம இப்போ தான் கொடுத்துருந்தோம். பட் மேசிவாக மூவ்மெண்ட் கொடுத்துருந்தோம். இவனை வந்து நம்ம பை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த கிரிப்டோ தான். ஐ மீன் கிரிப்டோ இன்வெஸ்டர் ப்ராஜெக்ட் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிட்ட வந்து ட்ரேட் பண்ணுறான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பையிங் கொடுத்துருந்தோம். யாராலும் நம்மளோட கிரிப்டோ சிக்னல் தெரிஞ்சு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பை பண்ணுங்க நம்ம சொல்லியிருப்போம். பை பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல சைன் ஆகுது. மினிமம் நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5% வச்சுட்டு நம்ம கேப்சர் பண்ணலாம். நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். மினிமம் 5% நம்ம கேப்சர் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து ட்ரைட் அவுட் பண்ணுவோம். இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக பாருங்க, இந்த ஒரு கிரிப்டோ வந்து நம்ம ஒரு 1000% நம்ம எதிர்பார்க்கலாம். சாரி, 100% எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது ஹை ஒரு 30 to 40% எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல கிரிப்டோ தான், மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸ்டவ் ஓகே. சொல்லனா பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக இல்லை தான். நம்ம நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பட் ஆனால் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து அழகாக டபிள்யூ பட்டன் கிரியேட் பண்ணுது பிரேக் அவுட் கொடுக்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறது பெட்டராக இருக்கும். பை பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல கிரிப்டோ தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம நேற்று டைம்லேயே சொல்லியிருந்தோம். சொல்லனா வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து இவ்வளோ தூரமாச்சும் மினிமம் போக வேண்டியதாக இருக்கும். நம்மளோட டார்கெட்ஸ் வந்து
எக்ஸாக்ட் டார்கெட்ஸ்லாம் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. ஸோ மறக்காம வீடியோஸ் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கரெக்டான டார்கெட் கிடைக்கும். ஸோ இல்லைனா எத்திஎம் ஆஸ் வெல் அஸ் இது மார்னிங்கே கொடுத்தா தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நம்ம பை பண்ணிக்கிட்டு தான். ஏன்னா மார்க்கெட் மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆகிட்டு ரிவர்சல் ஆகலாம். ஸோ இந்த ரிவர்சல்ல நம்ம பெரிய கேப்சர் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனம். நம்ம பை பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நீங்க ப்ராஃபிட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கீழே கான்டாக்ட் நம்பருக்கு அதை மறக்காம கான்டாக்ட் பண்ணி நீங்களும் உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.